வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற மூலிகை பெரிய அம்மான் பச்சரிசி, ஈஃபோபியா ஹேர்டானுவம், ஈஃபோபியேசிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு செடி இனத்தைச் சேர்ந்தது. ஏன் இந்த அம்மான் பச்சரிசி என்று வந்ததுண்டா, ஒன்று இந்த முக்கியமாக நிறைய பேருக்கு அந்த அழகாக இருக்கணுமென்றது, அதுவும் தோல் அழகாக இருக்கணுமென்று எல்லோரும் விரும்புவினோம். அது இயற்கையான ஒரு விடயம். இந்த கூட மருக்கள் வாரது நிறைய பேருக்கு. அந்த மருக்கள் வந்தாலே உங்களுக்கு ஞாபகம் பெறக்கூடிய மூலிகை இந்த அம்மான் பச்சரிசி தான். அதுக்கு நீங்கள் யூஃபோபியேசிய குடும்பம் இல்லையே அதுகளை ஒடிச்சிங்கன்னா பால் வரும். அந்த மருவின் அந்த அடிப்பகுதியில் இந்த அம்மான் பச்சரிசியை இந்த இலையை ஒடிச்சா வர பாலை தொடர்ந்து விட்டு கொண்டு வந்தீங்கன்னா அந்த மரு தண்டை பாட்டில் விழுந்துடும். அது நிறைய பேருக்கு கழுத்தில் இருக்கும், முகத்தில் இருக்கும். அந்த மருக்களுக்கு சிறந்த மூலிகை அம்மான் பச்சரிசி. அதே நேரம் இதை பாலை விட்டு கொண்டு அந்த பூக்களை பார்த்திங்களா வாயில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா பச்சரிசின்ற டேஸ்ட் வேறு. அதால் இந்த அம்மான் பச்சரிசி என்ற ஒரு பேர் அதுக்கு வந்தது. அந்த அரிசியை, அந்த பூக்களை அரிசியோடு சேர்த்து வாயில் போட்டு நீங்கள் மென்று சாப்பிட்டு கொண்டு வரணும். அதை விட இது ஒரு சிறந்த கீரை. நிறைய கால்சியம் சத்துக்கள், மெக்னீசியம், இரும்பு சத்து, நேர்ச்சத்து, நீர்ச்சத்து இருக்கிறபடியாக துவரம் பருப்போடு சேர்த்து இந்த அம்மான் பச்சரிசியை கடைஞ்சும் சாப்பிடலாம். இந்த கீரையாக நீங்கள் கடைஞ்சி எடுக்க போனீங்கன்னா முற்றின அம்மான் பச்சரிசி மூலிகை எடுக்கக்கூடாது. பிஞ்சான மூலிகையை நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த மெலட்டுத்தன்மைக்கு சிறந்த ஒரு மூலிகை இந்த அம்மான் பச்சரிசி. அது பாரம்பரிய வைத்தியர்களும் பயன்படுத்துகிறவர்கள். நிறைய ஆய்வுகளும் அதில் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு வேரோடு இந்த அம்மான் பச்சரிசி, பெரிய அம்மான் பச்சரிசி, ஏனென்றால் சின்னம்மான் பச்சரிசி என்ற இன்னொரு மூலிகை இருக்குது. அதை நான் வேறு ஒரு தடவை சொல்கிறேன். இது பெரிய அம்மான் பச்சரிசி. வேரோடு இந்த மூலிகை எடுத்து, நிறைய தரிசு நிலங்களில் நிறைய பெரம்பல் இருக்கும், எடுத்து இந்த மூலிகையை நல்லா கழுவி உலர்த்தி நல்லா பொடித்து துணியில் அரித்து வச்சுக்கொள்ளணும். வச்சுட்டு சிவத்த பச்சரிசி, என்னென்னா சிவத்த பச்சரிசியிலேயும் ஃபோலிக் அமிலம் அதிகம் இருக்குது. சிவத்த பச்சரிசியை நனைய விட்டு இந்த அம்மான் பச்சரிசி மூலிகைகளையும் அதோடு போட்டு மிக்சியில் திரித்து மாவாக்கிட்டு நீங்கள் அதை இடியப்பமோ ரொட்டியோ சப்பாத்தியோ அந்த மாதிரி நீங்கள் அடை மாதிரி செய்து நெய்யில் பொரித்து எடுத்து கொண்டு வந்தாலே அந்த 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 எங்களுடைய அந்த மெலட்டுத்தன்மையில் சாதாரணமாக உணவு அதை நீக்கக்கூடிய உணவு முறையாக பயன்படுத்தலாம். அல்லது வேரோடு இந்த அம்மான் பச்சரிசி மூலிகை எடுத்து நல்லா கழுவி நல்லா உலர்த்தி பொடிச்சு வச்சுக்கொள்ளணும். 1 தொடக்கம் 2 கிராம் அளவு வெந்நீரில் அல்லது நெய்யில் தொடர்ந்து ஒரு மண்டலம் சாப்பிட்டு ஒரு 2 கிழமை இடைவெளி விட்டு பிறகு ஒரு மண்டலம் சாப்பிட்டு கொண்டு வந்தீங்கள் என்றாலும் இந்த மெலட்டுத்தன்மை அதுகளை நீக்கக்கூடிய சிறந்த பண்பு இந்த பெரிய அம்மான் பச்சரிசி மூலிகைக்கு இருக்குது. அவை இந்த அம்மான் பச்சரிசி தானே என்று தவித்து கொள்ளாமல் நிறைய ஆய்வுகளுக்கும் உட்படுத்தப்பட்ட மூலிகை, பாரம்பரியமாக நிறைய மருத்துவ பண்புகள் நிறைந்திருக்கிறபடியினால் அம்மான் பச்சரிசி மூலிகையை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். நன்றி.